இன்னைக்கு வேல்முருகன் சொல்றாருல, இடஒதுக்கீட்டு போராட்டத்துக்கு ராமதாஸ் வந்து போராட்டத்தை கையில் எடுத்தால் நான் ஆதரவு தர தயார். அதுதான் சமூக நீதி, அதுதான் சமூகத்தின் பால் இருக்கிற அக்கறை. நேர் எதிராக இருக்கிற ராமதாஸ் அவர்களும் வேல்முருகன் அவர்களும் ஒரு சமுதாய பிரச்சனைக்காக அழகா இருந்த பொம்பளை போனா 4 பேர் பார்க்கத்தான் செய்வான். அந்த மாதிரி என்ன பெரிய புளுத்து மாதிரி பேசுறீங்களே நீங்க எல்லாரும். அந்த அந்த பெண்மணிக்குள்ள நீங்க போட்டு போட்டுருக்கோம். பிஜேபி மீது நமக்கு 1000 குறைபாடு வருத்தம் அரசியல் விமர்சனம் இருக்குல்ல சார், ஒரு அங்கீகாரம் அந்த அம்மா நினைக்காது. எக்காலத்திலும் நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ, பாரதிய ஜனதா கட்சியோடு நாங்கள் கூட்டணி சேர இயலாது, சேர மாட்டோம். அது எந்த ரூபத்தில் வந்தாலும் நாங்கள் சேர மாட்டோம். இப்பதான் சொன்னீங்க, எந்த ரூபத்திலும் நாங்கள் பிஜேபி உள்ளே அனுமதிக்க மாட்டோம். பிஜேபி உங்களை விரும்பாவிட்டாலும் நீங்கள் பிஜேபியை ஒருதலை பட்சமாக காதலித்து மனமளிப்பீர்கள். அது நடக்காது, நடக்கவும் இயலாது. இது எவ்வளவு பெரிய தப்பு. எங்களை கேட்காம நீ அண்ணாமலை கூப்பிட்ட, எங்களை கேட்காம நீ பிஜேபி காரங்களை கூப்பிட்ட, எங்களை கேட்காம எல்முருகனை கூப்பிட்ட, அப்படிங்கிறதான் அவரை மாத்திட்டாங்களோ. ஒரு மத சார்புடைய கட்சி கூப்பிட்டாந்து எப்படி தமிழகத்துல நாங்க விடவே மாட்டோம், எந்த சந்திலையும் விடாது, தாமரை மலரவே மலராதுன்னு சொன்னீங்க. எப்படி வந்து இன்னைக்கு வந்து நம்ம கலைவாணர் மலர்ந்தது, கருணாநிதி அவர்கள் நினைவிடத்தில் பூத்தது. எடப்பாடியை பத்தி பேசினா கலைஞர்கிட்ட போறீங்க. ஏன்னா அவரை பத்தி பேசலைன்னா நிறைய வராது உங்க வார்த்தை. ஏன் அப்படி கதிக்கிறாரு? கேட்கிற கேள்வி ஆமா ஆமா. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி சார் மற்றும் திமுக முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு ஐயா வந்திருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். முனைவர் காமாட்சி நாயுடு ஐயா, இந்த 100 ரூபாய் நாணயம் இது தொடர்ந்து பல சர்ச்சைகள் வந்த வண்ணமா இருக்கு. இது நடத்தியதே யார் இந்த விழாவை, மத்திய அரசா மாநில அரசா அப்படின்ற விவகாரமே ஒரு பெரிய பேசுபொருளா இருக்கு. இது வந்து மாநில அரசு தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்திருக்கிறாரு மத்திய இணையமைச்சர் மரியாதைக்குரிய எல் முருகன் அவர்கள். அப்படி இருக்கும் பட்சத்துல ஏன் வந்து நாம் ராகுல் காந்தி அழைக்கவில்லை, நம்மளுடைய தோழமை சக்திகள்லாம் ஏன் அழைக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து எழுப்பப்படுது. மேலும் அதிமுகவோட ஐடி விங் தொழில்நுட்ப பிரிவினுடைய துணை செயலாளராக இருக்கக்கூடிய கோவை சத்யன் அவர்கள் வந்து திமுக மீது ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு, ஒரு கேள்வி ஒன்று எழுப்பியிருக்கிறாரு. என்ன கேள்வின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த விழாவுக்கு ஏன் வந்து நம்ம காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு பட்டியல் திருத்த தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கேவை நம்ம அழைக்கவில்லை, அப்போ திமுக தீண்டாமையை கடைபிடிக்கிறதா, இதன் மூலமாக திரௌபதி முர்முக்கு ஒரு நிலைப்பாடு, கார்கே அவர்களுக்கு ஒரு நிலைப்பாடா அப்படின்ற ஒரு கேள்வியை கோவை சத்யன் அவர்கள் திமுக மீது முன்வைக்கிறார். எப்படி பாக்குறீங்க? அதாவது கண்ண காய்ச்ச மரத்துலதான் கல்லடிப்படும் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பழத்தை பறிக்கிறதுக்கு எல்லா பேரும் கல்லை விட்டு அடிப்பானுங்க. நாங்க இப்ப ஆட்சியில இருக்கோம், அதனால நாங்க என்ன பண்ணாலும் அது தப்பா தான் தெரியும், அதனால எங்களை தப்பா பேசுறாங்க, அவ்வளவுதான். நீங்க கேட்ட கேள்விக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மதம்? ஏதோ காய்ச்ச மரம் அடிக்குது பல்ல அடிக்குதுன்னு சொன்னாரு, எனக்கு புரியல. அழகா இருந்த பொம்பளை போனா 4 பேர் பார்க்கத்தான் செய்வான். அந்த மாதிரி பார்த்தா அது வந்து ஒழுக்கக்கேடு இல்ல. இங்க பாருங்க, நாங்க ஆட்சியில இருக்கிறதுனால எல்லாரும் சேற்றை வாற்றி பூசுறீங்க, எரியுறீங்க, எரிஞ்சுட்டு போங்க. மக்கள் எங்க பக்கம் இருக்காங்க, நாங்க மக்கள் பக்கம் இருக்கோம், விடுங்க, அவ்வளவுதான். முர்மூல என்ன பெருசா என்ன பண்ணிட்டாங்க திரௌபதி முர்மு விஷயத்துல? எல்லா கட்சிகளும் தான் சார், திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள், திமுக விடுங்க சார், திமுக சாதி பார்க்க சார், கூட்டணி கட்சிகள் திருமாவளவன் சொல்லுங்க சார், இல்ல கூட்டணி கம்யூனிஸ்ட்ல சொல்லுங்க சார். ஒரு முதலாக சங்மான்னு ஒருத்தரை ஜெயலலிதா நடத்துறாங்க, அவர் தோத்துட்டாருன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு வாய்ப்பு கம்பல்சரி இவங்க ஜெயிச்சிருவாங்கன்ற வாய்ப்பு பிரகாசமா இருக்கு திரௌபதி முர்முக்கு. அப்போ திரும்ப இதுதான், யாருக்கு அதிகாரம் மறுக்கப்பட்டிருக்கோ அவங்களை தூக்கி மேல நிறுத்தணும்ல. ஒரு மலைவாழ் பெண்மணி வந்து ஜனாதிபதியா நிக்கிறாங்க. அப்ப இவங்க எது தரப்பு யாருக்கு ஓட்டு போட்டாங்க? யாருக்கு சார் போட்டாங்க? RSS காரர் பார்ப்பனர் அவருக்கு ஓட்டு போட்டாங்கல்ல. இவங்கெல்லாம் சமூக நீதி பத்தி பேசலாமா?
இன்னைக்கு வேல்முருகன் சொல்றாருல, இடஒதுக்கீட்டு போராட்டத்துக்கு ராமதாஸ் வந்து போராட்டத்தை கையில் எடுத்தால் நான் ஆதரவு தர தயார். அதுதான் சமூக நீதி, அதுதான் சமூகத்தின் பால் இருக்கிற அக்கறை. நேர் எதிராக இருக்கிற ராமதாஸ் அவர்களும் வேல்முருகன் அவர்களும் ஒரு சமுதாய பிரச்சனைக்காக, கீழே இருக்கிறவன் மேல வருவதற்காக, ஒரு ஒடுக்கப்பட்டவனின் விடுதலைக்காக நாங்கள் ஒன்றிணைவதில் எங்களுக்கு மனவாட்சியம் இல்லைன்னு சொல்றாங்கல்ல. ஏண்டா பெரிய புளுத்து மாதிரி பேசுறீங்களே. நீங்க எல்லாரும் அந்த பெண்மணிக்குள்ள நீங்க ஓட்டு போட்டுருக்கலாம். பிஜேபி மீது நமக்கு 1000 குறைபாடு, வருத்தம், அரசியல் விமர்சனம் இருக்குல்ல சார், ஒரு அங்கீகாரம் அந்த அம்மா நினைக்காது. ஏன்னா எல்லாம் சமூக நீதி பேசுறாங்க. நம்ம எஸ்சி ஆளுங்களே, நம்ம எஸ்டி ஆளுங்களே, நம்ம வந்து வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் போது இப்படி நிக்கிறாங்களே அப்படின்னு அந்த அம்மா நினைக்காது. அதால இவங்க கிட்ட போய் நீங்க இதெல்லாம் கேட்டீங்கன்னா இதுக்கெல்லாம் பதில் இவங்கிட்ட இருக்குமா சார்? கல்லடி, காயடி, கையடின்னு ஏதாவது சொல்லி இருப்பாங்க. காமாட்சி ஐயா, இந்த விவகாரத்துக்கு பிறகு மேலும் வலு சேர்க்கும் விதமாக பாரதிய ஜனதாவுடைய தலைவர்கள்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. குறிப்பா அம்மையார் தமிழிசை அவர்களா இருக்கட்டும், அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. இப்போ வரக்கூடிய காலங்களில் தமிழகத்துல வந்து பாரதிய ஜனதாவில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக வளரும். கோ பேக் மோடி என்று சொன்னவர்கள் எல்லாம் கம்பேக் மோடி என்று சொல்வார்கள். பிரதமர் மோடி தமிழகத்துல வந்து மிக உயரிய அந்தஸ்தில் இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள கூட அந்த மாதிரியான ஒரு சுமூகமான நிலையில தான் இருக்காங்க அப்படிங்கிற சொல்றாரு. இன்னொரு விஷயத்தையும் அண்ணாமலை அவர்கள் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயத்த முன் வச்சிருக்கிறாரு. திமுக அதிமுக எங்க பங்காளிகள் தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்கிறாரு. இப்போ இதெல்லாம் வந்து மென்மேலும் வலு சேர்க்குது. துரைமுருகன் அவர்களும் எமர்ஜென்சியை வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு, காங்கிரஸ் கட்சி அடிக்கிற விதமாக. இதெல்லாம் எதை உணர்த்துது? பிஜேபி திமுக இந்த மறைமுக கூட்டணியை தானே அந்த உணர்த்துது. எக்காலத்திலும் நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ, பாரதிய ஜனதா கட்சியோடு நாங்கள் கூட்டணி சேர இயலாது, சேர மாட்டோம். அது எந்த ரூபத்தில் வந்தாலும் நாங்கள் சேர மாட்டோம். இப்பதான் சொன்னீங்க, எந்த ரூபத்திலும் நாங்கள் பிஜேபி உள்ளே அனுமதிக்க மாட்டோம்னு. நம்ம கலைவாணர் அரங்கு வரைக்கும் வந்து அனுமதிச்சுட்டு பக்கத்துல உட்காந்துட்டீங்க, அப்புறம் கட்டி பிடிச்சி முத்தம் கொஞ்சிக்க போறீங்க. அதெல்லாம் இல்ல சார், நடக்காது. பிஜேபி உங்களை விரும்பாவிட்டாலும் நீங்கள் பிஜேபியை ஒருதலை பட்சமாக காதலித்து மனமுடிப்பீர்கள். அது நடக்காது, நடக்கவும் இயலாது. சும்மா மாநில அரசு நடத்தின பங்கன் தானே. இதுக்கே வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் அழைக்கப்படல, எதிர்கட்சி எனக்கு தெரியாதுப்பா, இதெல்லாம் எனக்கு தெரியாது. இதெல்லாம் அவரு அவர்கிட்ட தான் கேட்கலாம். மறைமுக கூட்டணின்றாங்க. ஆமா, அது சீஃப் செக்ரட்டரி தான் இந்த ஃபங்க்ஷன் நடத்தினாரு. சீஃப் செக்ரட்டரி ஒரு நாள் அதால தான் வந்து எங்களை கேட்காம ராஜ்நாத் சிங்க கூப்பிட்ட. இது எவ்வளவு பெரிய தப்பு. எங்களை கேட்காம நீ அண்ணாமலை கூப்பிட்ட, எங்களை கேட்காம நீ பிஜேபி காரங்களை கூப்பிட்ட, எங்களை கேட்காம எல்முருகனை கூப்பிட்ட. அப்படிங்கிறதுக்காக தான் அவரை மாத்திட்டாங்களோ? ஆமா, இதெல்லாம் சீஃப் செக்ரட்டரி தான் பண்ணிருக்காரு. அதனால அவரை மாத்திட்டீங்களா? சீஃப் செக்ரட்டரி தனிப்பட்ட உரிமை அதிகாரம் இருக்கு அவருக்கு. அவர் முதலமைச்சர் அதிகாரத்துக்கு உட்பட்டவர் தானே அவரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்விடேஷன்ல யார் பேர் போட்டிருக்கு? சீஃப் ஜஸ்டிஸ் தான். அப்புறம் என்ன விடு, சீஃப் செக்ரட்டரி. ஆமா, அவ்வளவுதான். அவரும் ஒரு நார்த் இந்தியன் தலித் தான், தெரியும், பட்டியல் சமூகம் தான். இப்ப முருகானந்தம் ஐஏஎஸ் மாத்திட்டாங்க. அவரும் அதேதான், ஒரு பட்டியல் சமூகத்துக்காரர் தான் அவரு. அதனால அவரு அசால்ட்டா நீங்க மாத்திட்டீங்க. அது பழி வந்துடக்கூடாது, திரும்பவும் அதே மாதிரி. ஓகே, திரு ஏர்போர்ட் சார், இந்த விவகாரத்தை ஒட்டி திரு அண்ணாமலை அவர்கள் எடப்பாடியார் மீது ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. கிணத்துக்குள்ள இருக்கிற தவளை போல வந்து எடப்பாடியார் வந்து கதறாரு. சாதி வெறி வந்து முத்திடுச்சு எடப்பாடியாருக்கு, எங்களை வந்து தீண்டத்தக்காத கட்சி போல வந்து பேசுறாரு. அப்ப நீங்க வந்து இதுல சாதி பாக்குறீங்களா அப்படின்னு மாதிரி ஒரு விஷயத்த, தீண்டத்தக்காத கட்சின்ற மாதிரி பிஜேபியை வந்து தமிழகத்துல ட்ரீட் பண்றாங்க இல்லையா? அந்த விவகாரத்துல அண்ணாமலை அவர்கள், ஏன்னா கருணாநிதி அவர்கள் சொன்னாரு பிஜேபி ஒன்றும் தீண்டப்படாத கட்சி இல்ல, RSS மாதிரி. இவர் எடப்பாடி சொல்றாங்க சார். நீங்க வேற எடப்பாடியை பத்தி பேசினா கலைஞர்கிட்ட போறீங்க. ஏன்னா அவரை பத்தி பேசலைன்னா நிறைய வராது உங்க வார்த்தை. ஏன் அப்படி தெரிகிறாரு? கேட்கிற கேள்வி ஆமா ஆமா ஆமா. அதாவது பிஜேபி ஒன்றும் தீண்டப்படாத கட்சி இல்ல, RSSம் திக போல சமூக சேவை செய்கிற இயக்கம் தான் கலைஞர் அவர்கள் ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாரு. சமீபத்தில் துரைமுருகன் அவர்கள் கூட இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. நாங்க தான் ராமராஜ்யத்துக்கு வந்துட்டோம்ல, அதால இன்றைக்கு வந்து இப்ப எங்களுக்கு வந்து எடப்பாடியை பார்த்தா ராவணனா தான் தெரியும். அதான் சார், அரசியல்ல கூட்டணிகள் எப்படி வேணாலும் மாறலாம். இன்னைக்கு ஒரு பேச்சு இருக்கும், நாளைக்கு ஒரு பேச்சு இருக்கும்.
அது தேர்தல் சமயத்தில் தான் வந்து தீர்மானிக்க வேண்டும். ஆனால் வழியில் கிளம்ப இருக்கிறவர்கள் வழியில் பயத்தோடு போவார்கள். இன்றைக்கு வந்து 5 வருஷத்துக்கு வந்து ராகுலால ஒன்றும் ஆக போறது இல்லை சென்ட்ரல்ல, இல்லையா? 5 வருஷம் இவங்க தான் இருக்க போறாங்க. அதனால இவங்களோட தயவு நமக்கு தேவை. நம்ம டெல்லிக்கு போகணும் வரணும். ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, ஏன்னா வந்து ஒரு பாடி வரும், வடிவேல் கூட வந்துன்னு அந்த வடிவேலு கூட வருவார், டிராபிக் போலீஸா இருக்கும். இந்த மாலை கொண்டு போடுறாங்கன்னா டிராபிக் போலீஸ் போட்டுருவோம். ஏன்னா அவருக்கு போடாம இந்த பணத்துக்கு போடாம அதுக்கு போட்டோம்னா நாளை பின்ன வண்டி எடுத்துட்டு போனா பிடிக்க மாட்டாருல்ல அப்படின்னு ஒரு சிம்பிள் ஜோக் வரும் தெரியுமா? அந்த மாதிரி இன்னும் 5 வருடங்கள் பிஜேபி ஆட்சி இருக்கு. டெல்லிக்கு போனா ஒரு துணை வேணும்ல சார், இல்லைன்னா அவங்க என்ன சார் அவங்க டெல்லியில. அதனால இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். இவர்களுக்கு வந்து இது ஒன்றும் புதுசு இல்லை. அதாவது விசா காலத்துல வந்து கருணாநிதி அவர்கள் மனைவியை ஒரு மிகப்பெரிய கொடுமைப்படுத்தினார்கள், நிர்வாணப்படுத்தின்னு கலைஞர் அவர்கள் அவரே பேசியிருக்காரு. இந்த ஏதோ வைர வணிகத்தெல்லாம் ஒழிக்க வச்சிருக்காங்கன்னு ரொம்ப அட்ராசிட்டி பண்ணாங்கன்னு பேசினார் கூட்டத்துல. இந்த கருணாநிதி உயிரை கையில பிடிச்சுன்னு இருக்கிறேன்னா அது காங்கிரஸை வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிப்பதற்காகத்தான் கருணாநிதி உயிரை கையில பிடித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எங்களுடைய திமுக காரர்கள் மூத்திரத்தை அவர்களே குடிக்க வைத்தார்கள், இதற்கெல்லாம் சரியான பாரம்பு கொட்டுவேன் அப்படின்னு காங்கிரஸ் நோக்கி சொன்னாரு. அதே உடனடியாக நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக அப்படின்னு சொன்னாரு. ராஜதந்திரம். அந்த மாதிரி நாளைக்கு வந்து பிஜேபி கூட வந்து வந்து வழிய போய் காங்கிரஸ் கட்சிங்கிறது ஒரு மதசார்பற்ற கட்சி, ஆனா பிஜேபி அப்படிப்பட்ட கட்சி இல்ல. அதை யார் சொல்லுவா? திராவிட முன்னேற்ற கழகம் தான் சொல்ல உரிமை இருக்கு. நேற்று சொல்லியிருந்தாங்க, இன்னைக்கு சொல்லலையா? ஒரு மத சார்புடைய கட்சி கூட்டாந்து எப்படி தமிழகத்துல நாங்க விடவே மாட்டோம், எந்த சந்திலையும் விடாது, தாமரை மலரவே மலராதுன்னு சொன்னீங்க. எப்படி வந்து இன்னைக்கு வந்து நம்ம கலைவாணர் மலர்ந்தது, கருணாநிதி அவர்கள் நினைவிடத்தில் பூத்தது. பாத்தீங்களா ஐயா? இப்ப அண்ணாமலை அவர்கள் திமுகவுக்கு வெண்சாமரமா இருக்கக்கூடியவர், அட்டாக் ஒரு அடாவடி அரசியல் செய்யக்கூடியவர். ஆனால் எடப்பாடியாருக்கு வந்து கவுண்டர் கொடுக்குறாரு பாருங்க அண்ணாமலை அவர்கள். அப்ப இதுல இருந்து உணரலையா? இதன் மூலியமாக திமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு மறைமுக கூட்டணி இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. அண்ணாமலை அவர்கள் எடப்பாடியாருக்கு கடுமையா அட்டாக் பண்றாரு. அதனால அதிமுக கூட அவர் அட்டாக் பண்றதுனால எங்க கூட கூட்டணி நீங்களா கற்பனை பண்ணிட்டு அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியுமா? நாங்க எங்க கூட்டணி ஏற்கனவே இருக்கு, அந்த கூட்டணிக்கு ஒன்னும் ஜன்னி வரல, அது நல்லா தான் இருக்கு, சரியா? ஆகையினால எங்க கூட்டணி தொடரும். இந்த கூட்டணி தான் 2026 தேர்தலை சந்திக்கும். ஆகையினால எதை பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லை, நீங்கள் மக்கள் கவலைப்பட வேண்டாம். ஓகே, இதுக்கு ஒரே ஒரு கேள்வி. அண்ணாமலை அவர்கள் பேசும்பொழுது ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருந்தாரு, எங்க பங்காளி தான் திமுக அண்ணா திமுக எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் வந்து விரும்புவது மாமன் மச்சான் கூட்டணி தான் நாங்க விரும்புறோம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? நிறைவான கருத்து. அண்ணாமலை சொல்றதுக்கெல்லாம் என்கிட்ட போய் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அதுக்காக மாமி மச்சான்னா என்ன அர்த்தம்? பொண்ணு கொடுத்து பொண்ணு கட்டுற மாதிரி கேக்குறாரு. நாங்க என்ன இப்போ பொண்ணுக்கு அவருக்கு கொடுக்க போறோம், இல்ல அவருக்கு பொண்ணு கட்ட போறாரு? அவர் தான் நிறைய பொண்ணை கட்டி வச்சிருக்காரு. அப்புறம் என்ன இன்னமே நாங்க அவருக்கு பொண்ணு கொடுக்க போறோம், நீ எங்களை கேக்குற? இவர் தான் வலுச்சு அம்மா இது. ஓகே சார், இப்போ அண்ணாமலை அவரோட பேச்சினுடைய எதிரொலியாக வருங்காலத்தில் திமுக பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தாலும் அது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? பாஜக திமுகவோடு கூட்டணி சேர்வதற்கு முனைப்பு காட்டுகிறதோ இல்லையோ, திமுக பாஜகவோடு இல்ல ஆளுங்கட்சியோடு, மத்தியில் இருக்கிற ஆளுங்கட்சியோடு ஒரு இணக்கமான உறவை வைத்துக் கொள்ளவே விரும்பும். ஏனென்று சொன்னால் தங்கள் பதவிக்காக இவர்கள் எந்தையும் செய்வார்கள், எந்த அளவுக்கும் இறங்குவார்கள் என்பதுதான் கடந்த கால வரலாறு. பதவிக்காக நீங்க எந்த எல்லைக்கும் போவீங்களா? அதாவது அவர் சொன்னதை நீ கவனி. இணக்கம்னா இன்னைக்கு ஒன்றிய அரசு அவங்க, நாங்க மாநில அரசு, மாநில நலன் கருதி ஒன்றிய அரசோட உறவோடு இருப்போங்கிறதுல தப்பு இல்லையே. ஐயா பத்தியா ஒரு வார்த்தை விட்டாரு, தப்பு இல்லை. எல்லா இன்டர்வியூல ஒன்று சொல்லுவாரு, என்ன சொல்லுங்க, 29 காசு. அதான் அந்த 29 பைசா மாத்துறதுக்கு தான் நாங்க இருக்கோம், உறவோடு இருக்கோம். 29 எப்படி ₹1 கொடுத்தோம்னா திருப்பி ₹2 இல்ல ₹2 வரணும். அதெல்லாம் எனக்கு எப்படிதான் வரும்? அதுக்காக தான் இந்த இணக்கமா மற்றவங்களுக்கு கொடுக்குற அந்த 40 பைசா கொடுத்தா போதும். 40 காசு நீங்க வாங்கலாம், 40 பைசா கொடுத்தா போதும்.
இல்ல அதுவும் வஞ்சகம் தானே. இந்த தமிழகத்தின் மீது நான் தொடுக்கக்கூடிய வந்து 60 பைசா ஏன்னா அவங்களுக்கு ராணுவம் இருக்குது, அப்புறம் உள்துறை ஐயோ இருக்கு. எப்பா என்னப்பா கரிசனம் ஐயோ இல்ல இந்திய தேசியத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினோட ஒரு காரியகர்த்தா இந்த அளவுக்கு ஒரு கரிசனம் காட்டுகிறாரா? அதாவது ராணுவத்திற்காகவும் இந்திய தேசிய பிற மாநிலத்தினுடைய எல்லையினுடைய பிரச்சனைக்காகவும் திரு காமாட்சி ஐயா வந்து குரல் கொடுக்கிறாரு அப்படின்ற பொழுது ஒரு நாங்க இந்த நாட்டு இந்த தேசத்து மக்கள் தானே, நாங்க தான் ராமராஜ்யத்துக்குள்ள நாங்க இந்த மக்களினுடைய நலனை பேணி காக்கணுங்கிறதுல எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆகையினால எங்களுக்கு எங்களுடைய பங்கை கொடுங்க, உரிமைக்கு போராடுறோம், அவ்வளவுதான். ஓகே, உங்களுடைய இருவரோட கருத்தை பந்தமைக்கு மிக நன்றி. நன்றி.